தம்பியும் ஒரு நாள் வீட்டில் சண்டை போட்டிருந்தோம். அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம சண்டை போட்டே இருந்தோம். அப்போ அம்மா எங்கள் 2 பேத்தையும் அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் ரூமில் ஒரு டேபிள் இருக்கும். அதில் எங்கள் 2 பேத்தையும் 2 பக்கமும் உட்கார வச்சாங்க. தம்பிக்கிட்ட ஒரு பேப்பரும் கலரும் கொடுத்தாங்க. அதில் ஒரு அழகான ஸ்மைலி ஃபேஸ் வரைய சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட அம்மா எதுவும் கொடுக்கல. அவங்க சொல்கிற நேரம் வரைக்கும் நான் அமைதியாக உட்காந்துருக்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் யார் கலர் அடிக்கணும்னு, யார் சும்மா உட்காரணும்னு எங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அம்மா எங்களுக்கு அதை தான் செய்யணும்னு சொன்ன கட்டாயமான வேலை. ஆனால் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு சாய்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி இயேசுவோட வருகைக்காக ஆயத்தமாகிறதும் ஆயத்தமாகாமல் இருக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க சாய்ஸ். இன்னைக்கு பாடத்தில் இப்படி தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படிங்கிற கொஞ்சம் பேரும் ஆயத்தம் ஆகாமல் இருக்கிற கொஞ்சம் பேரும் என்ன சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பாடத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம 12வது பாடத்தை பார்க்குறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள நேசப்பிதாவே, நாள் முழுவதும் பாதுகாத்தீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் நீங்கள் பாதுகாப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சுவாமி. அப்புறம் நான் பேச போகிறது எல்லாத்துக்கும் புரிய உதவி செய்யுங்க. அப்புறம் அதை கேட்குற எல்லாத்துக்கும் அது அவங்க அதை புரிஞ்சுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நான் பேசுகிறது ஒழுங்காக நீட்டாக பேச நீங்கள் உதவி செய்யுங்க. மற்றவங்க இதை கேட்குறவங்க ஒரு காதில் கேட்டு ஒரு காதை விடாமல் அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு அவங்களோட டெய்லி லைஃப்ஸில் யூஸ் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசியன் ஜாக்கிழமை எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு ஆயத்தமா இல்லையா. இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 25:13 எடுக்கப்பட்டிருக்கு. அவர் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள். இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவும் அவங்களோட வருகைக்காக ஆயத்தமா இருக்க முடியும். ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? அது உங்க பர்த்டேவா இருக்கலாம், அல்லது சம்மர் வெக்கேஷனா இருக்கலாம். எப்போ எக்ஸாம் முடியும்னு உங்க வருஷத்துல நாட்களை கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு கதையிலையும் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் காத்திருக்காங்க. அது யாரு, எதுக்காக காத்திருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ, சீக்கிரமா வந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு கொட்டாயை விட்டுட்டே ஒரு அம்மா சொன்னாங்க. ரொம்ப நேரம் நம்ம இங்கேயே காத்திருக்கோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாங்க. சரி கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தரும் சொன்னாங்க. 10 பெண்கள் ஒரு வழியா ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. கல்யாண வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த வழியா தான் போவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால மற்றவங்களோட சேர்ந்து அந்த கல்யாண ஊர்வலத்துல கலந்துக்கலான்னு அவங்க காத்திருந்தாங்க. ஆனா இவ்வளோ நேரம் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த 10 பேர்ல 5 பேரு அவங்க கையில வச்சிருந்த விளக்குக்கு தேவையான அந்த எண்ணெய்க்கு மேல கொஞ்சம் அதிகமா கையில எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாண ஊர்வலம் எப்ப வரும்னு தெரியாது. ஆனா அடுத்த 5 பேரு மாப்பிள்ளையும் ஊர்வலமும் ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லி கூடுதலா எண்ணெயும் எடுக்காம போயிருந்தாங்க. அவங்களுடைய வீடுகள்ல இருந்து கிளம்பும் போது அவங்களுடைய விளக்கு எல்லாத்துலேயும் நிறைய எண்ணெய் இருந்துச்சு. அதனால அவங்க போய் சேர்ற வரைக்கும் அந்த எண்ணெய் சரியா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆக 10 பேர்ல 5 பேரு எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிருந்தாங்க. இன்னும் 5 பேரும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சல. நேரம் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த மாப்பிள்ளையோ ஊர்வலத்திலேயோ கண்ணு கெட்டுற தூரம் வரையும் யாரும் பார்க்க முடியல. அந்த 10 பேரும் பேசி சிரிச்சு ரொம்ப நேரம் கடந்து போச்சு. ஒவ்வொருத்தரா கொட்டாயை விட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வழி விடுங்க, கல்யாண ஊர்வலம் வருது அப்படின்னு. மாப்பிள்ளை வராரு, ஊர்வலம் வருது அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு.
தூங்கிட்டு இருந்த 10 பேரும் திடீர் திப்புன்னு முழிச்சாங்க. அவங்க கையில வெளிச்சத்துக்கு தேவையான விளக்கையும் எடுத்து அதை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் விளக்குல இருந்து எண்ணெய்லாம் முடிய போகுது, அதை சீக்கிரமா நிரப்புங்கன்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு வந்த 5 பேர் அவங்களுடைய விளக்குல அவங்க வச்சிருந்த எண்ணெயை ஊத்துனாங்க. ஆனா எண்ணெய் கொண்டு வராத மீதி 5 பேர் அவங்க விளக்குல இருந்த எண்ணெய் முடிய போறதையும் அதை அணையாம இருக்கிறதுக்கு மறுபடியும் ஊற்ற தேவையான எண்ணெயும் அவங்க கொண்டு வரல அப்படிங்கிறத அப்பதான் உணர்ந்தாங்க. உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் இந்த கல்யாணத்துல கலந்து போல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு வந்திருந்த 5 பேரும் மற்றவங்களுக்கு அவங்களோட எண்ணெயை கொடுத்து உதவ முடியல. ஏன்னா அவங்க கொண்டு வந்திருந்த அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் அவங்களுடைய விளக்குகளுக்கே போதுமானதா இருந்துச்சு. இப்போ கொடுத்து உதவுறதுக்கும் அவங்களுக்கும் எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு. வேணா கடைக்கு போய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாரு. எண்ணெய் இல்லாத அந்த 5 பேர் வேகமா கடையில போய் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த மாப்பிள்ளையும் அந்த கல்யாண ஊர்வலமும் அவங்க இருந்த இடத்த தாண்டி வந்துருச்சு. அதனால எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சு அவங்க காத்திருந்தவங்க அந்த ஊர்வலத்துல கலந்து மாப்பிள்ளையோட போயிட்டாங்க. எண்ணெய் தேடி போனவங்க ராத்திரி ரொம்ப லேட்டான நேரமா இருந்ததுனால எந்த கடையும் திறந்துடல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியே எண்ணெய் வாங்கிட்டு வரும்போது அந்த ஊர்வலம் வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா கதவும் மூடப்பட்டுருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. தயவு செய்து எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கதவை தட்டி கூப்பிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளையே கதவை திறக்கிறதுக்கு வந்தாரு. நீங்களாம் யாரு, எனக்கு உங்களை தெரியாதே அப்படின்னு சொன்னாரு. எனக்காக காத்திருந்தவங்க எல்லாரும் ஏற்கனவே என் கூடயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன இல்லாம லேட்டா வந்த அந்த 5 பேரும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போக வேண்டியதா இல்லாம வெளியவே நிக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப இந்த மாப்பிள்ளைக்காகவும் ஊர்வலத்துக்காகவும் காத்திருந்த 10 பேரை மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியான சாய்ஸ்க்கு காத்திருக்க முடியாது. இந்த உலகத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏசுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுங்க. எஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும். அல்லது நோன்னு சூஸ் பண்ணி அவர் கூட போகாமல் இந்த உலகத்திலே அலைஞ்சு போக வேண்டியதாகும். ஆக நம்ம ஒவ்வொரு நாளும் சூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பைபிளை வாசிக்கிறது மூலமாகவும் ஜெபம் பண்ணுறது மூலமாகவும் இயேசு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். அதோட அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமும் ஆக முடியும். இந்த பாடத்தை படித்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சாலும் இயேசுக்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறத யோசித்து நான் சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சரியான விஷயத்தை சூஸ் பண்ணி இயேசுவோட வருகைக்காக ஆயத்தமாக இருப்பீங்களா? இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்களுடைய நேசப்பிதாவே, பாடத்தை படிக்கும்போது எங்கள் கூட இருந்ததுக்கு நன்றி. நான் பேசினது எல்லாத்துக்கும் புரிஞ்சதுக்காக நன்றி. இன்னும் அது நிறைய பேருக்கு போய் சேர நீங்கள் உதவி செய்யுங்க. கேட்குறவங்க ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விடாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசு நாமத்தில் ஜெயிக்கிறவங்க ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன்.